ஆகஸ்ட் 25ல இருந்து இரவு 7 மணிக்கு நம்ம கலைஞர் டிவில காத்து வாக்குல 2 காதல். அம்மா எங்களை உனக்கு ஆதி முதல்ந்தே தெரியும்னாங்க. நான் பழகி இருக்கிறீங்கோ சேர்ந்துக்கிறீங்கோ. அப்போ நீ என்ன நினைப்ப? நீ எல்லாம் உண்மை அவன் சொல்லியிருப்பான் ஆன்னு சொன்னான். நான் அப்படியும் நாங்கள் கேட்டோம், 2 பேரையும் எதிர் உக்கார வச்சுக்கின்னு கேட்டோம். அல்லா உண்மையை சொல்லிட்டியாடா நான் கேட்டேன். அல்லா உண்மை சொல்லிட்டேன். அப்புறம் என்ன சொன்னாரு? ரெண்டாவது நான் சொல்லல அவகிட்ட. சொன்னாரல்ல, ரெண்டாவது சொன்னாரு அவகிட்ட. நீங்க 2 பேரும் வேலைக்கு போறீங்களாமா? இல்லை, எங்களுக்கு வேலை இல்லை, வீட்டில் இருக்கலாம். என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? நான் கம்பெனி வேலைக்கு போவேன் மேடம். கொளுத்து வேலைக்கு போவேன், கம்பெனி வேலைக்கு போவேன். எங்கன்னா வேலை இருந்ததுன்னா போவேன், வீட்டு வேலைக்கு கூட போவோம் மேடம். நாங்கள் எங்கள் தாய் மாமனை என்னத்துமா சொல்கிறான், முறத்தரம் போகணும் ஜாதியாச்சு நீங்கள் சொல்லி கேட்குறேன். எங்களுக்கு எங்கே அவளுக்கோசமே நாங்கள் அங்கே போய் ஹலோ ஹலோ, மகேஷ் பேசுறீங்களாம்மா? சொல்லுங்க. மகேஷா பேசுறீங்க? இல்ல, உங்க பொண்ணு பேசுறேன். நீங்க கொஞ்சம் மகேஷ் கொடுக்குறீங்களாம்மா? மகேஸ்வரிங்களா? ஹலோ ஹலோ, மகேஷ் பேசுறீங்களாம்மா? மகேஸ்வரி தான் மேடம். நான் கலைஞர் டிவிலேருந்து லக்ஷ்மி பேசுறேம்மா. சொல்லுங்க. விமலா வந்திருக்காங்கம்மா. விமலா? குமாரோட மனைவி. குமாரோட மனைவி அவங்க கிடையாது, நான் தான். அது என்னதுமா, நீங்க எப்ப அவரை கல்யாணம் பண்ணீங்க? எத்தனை வருஷமா அவங்க கூட இருக்காருமா? நான் கல்யாணம் பண்ணி 17 வருஷம் 27 வருஷம் ஆகுது. குமாருக்கு என்ன வயசுமா இப்போ? அவருக்கு 46 வயசு ஆகுது. இப்போ குமாரோட அம்மா அக்காங்களெல்லாம் வந்திருக்காங்க. அவங்க அக்காவங்க அவங்க அம்மாவங்க யார் ஒன்னாலும் வரட்டோங்க, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் 27 வருஷம் ஆகுது. அவரோட தான் வாழ்ந்தீங்களா? ஆமா, அவரோட தான் வாழ்ந்த. அவங்க அக்கா அவங்க அம்மா அவங்க தங்கச்சிங்க அவங்க ஜாதி சொந்தம் பந்தம் எல்லாருக்கும் தெரியும். நீங்க முறைப்படி கல்யாணம் பண்ணீங்களாமா? நாங்க முறைப்படி கல்யாணம் பண்ணல, நாங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணுங்க, எங்களுக்கு முறை தர கிடையாது. முறை இல்லாம அப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நாங்க 27 வருஷத்துக்கு முன்னே என்கிட்ட எடுத்து விட்டாங்க. நான் அப்ப வீட்டுக்காரர் இல்லாம தனியா இருந்தேன் 2 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு. அப்போ பழகமாச்சு. நாங்க கோயில வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு 27 வருஷமா நாங்க வாழ்ந்துதான் இருக்கோம். சரிம்மா. எனக்கு கர்ப்பப்பை எடுத்து ஆபரேஷன் பண்ணியாச்சு. நான் பேரம் பேசி வச்சாச்சு. டிவில எல்லாம் நான் இடுப்புல ஆபரேஷன் எல்லாம் பண்ணனால அவருக்கு கொஞ்சம் டச்சிங் இல்லாம குடிச்சின்னு ரோடா படுத்து திரிஞ்சுன்னு இருந்தாரு. அப்ப என் பொண்ணு வீட்டுலதான் இருந்தாரு. என் பொண்ணுதான் பாத்துக்கிச்சு. என் ஒரு வேலை செய்யும் போது கூட 2-3 மாசம் பெருகிற வேலைக்கு அனுப்பிச்சு விட்டேன். அப்போ எனக்கு சம்பளம் இவ்வளவு எங்க கேக்குறீங்க. போன மாசம் 12ஆம் தேதி கூட ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அட்மிட் ஆயிருந்தேன். என்னை கூட்டாந்து வீட்டுல விட்டுட்டு போனாரு, எங்க பொண்ணு வீட்டுல.